பொன்னியின் செல்வன் குந்தவை. நீங்க 40 வயசு ஆகும். நான் எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த படம் பார்த்தது. நீங்க படத்தை விடுங்க, படம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு எல்லாம் விட்டு அந்த குந்தவையும் வந்தியத்தேவனும் சந்திக்கிற சீன் ஒன்று இருக்குல்ல, கையை இப்படி போற டைட் க்ளோஸுங்க, இப்படி வச்சிருப்பாரு மணிரத்னம் க்ளோஸ். அவ்வளோ அழகு. குந்தவைங்கிறது பொன்னியின் செல்வன் நாவல் மூலமா நம்ம எல்லாருக்குமே அவங்க வந்து ஒரு பேரழகி அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து இங்க அந்த நாவல் படிச்ச எல்லாருக்குமே, படிக்காதவங்களுக்கும் சொல்லி சொல்லி கேட்டு குந்தவைனா அப்படி ஒருத்தங்க அப்படின்னு வந்து ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு எல்லாரோட மனசுல. அப்போ அதை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான் போடணும். நீங்க வந்து த்ரிஷா விட்டா வேற சாய்ஸே கிடையாது. நீங்க வேற எந்த ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தாலும் அங்கே பிசிறு தட்டி இருக்கும். என்னன்னா உருத்தாத அழகா இருக்கணும். அதை பார்த்துட்டு ஒரு லஸ்ட் வந்துடக்கூடாது. கரெக்டா? ஒரு வசீகரமான ஒரு 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 எல்லாருக்குமே அவங்கள பார்த்தது ஒரு காதலும் ஒரு அன்பும் ஒரு நேசம் வரக்கூடிய முகமா இருக்கணும். அப்படி ஒரு முகம் ஆக்சுவலி த்ரிஷாவுக்கு. நான் ரொம்ப சின்ன பையனை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு வந்து இவங்க ஹீரோயின் ஆயிடுவாங்க போல இருக்குன்னா அந்த ஒரு முகம் தான் அவங்களுக்கு. அப்படி ஒரு முகம் ஆக்சுவலி அவங்களுக்கு. அந்த குந்தவை கேரக்டர் என்ன சொல்றது, அப்படியே இருந்தாங்கல்ல ஒரு குந்தவை மாதிரி. அவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ். அந்த நம்மளோட இமேஜுக்கு எல்லாம் பிம்பத்துக்கு எல்லாமே அப்படியே வந்து அதை மேட்ச் பண்ற மாதிரியான ஒரு உருவம் ஒன்று இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த 3 கேரக்டரும் அவங்களோட லைஃப் டைம் கேரக்டரா பார்க்குறேன். குறிப்பாக 96 வந்து வேற ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா நிறைய சங்கடமான காட்சிகள் இருக்கு. ஒரு கல்யாணமான பொண்ணு, குழந்தை இருக்கிற ஒரு பொண்ணு, பட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்கன்றது வந்து அது எங்கே வேணா தப்பா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு கேரக்டர். எங்கேயுமே மனசுல உறுத்தாத மாதிரி அவ்வளோ கன்வின்சிங்காக அதை பண்ணியிருந்தாங்க. அதாவது த்ரிஷாங்கிற பர்சனாலிட்டியும் இருக்குதானே இது. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்க வந்து அந்த கேரக்டரை அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட இப்போ குந்தவை மாதிரி தான் அந்த கேரக்டர் வந்து அழகா இருக்கணும். இப்போ எக்ஸ் தான் அவங்க, ஆனாலும் அவங்க தனியாக சந்திக்கிறாங்க, ஒரு இரவு முழுக்க தனியாக இருக்கிறாங்க, ஒரே ரூமில் இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கேயாச்சும் ஒரு செகண்ட் அது ஏதோ ஒரு அந்த 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 லைனை தாண்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வராமல் இருக்கிற அளவுக்கு உருவம் இருக்கணும். தட் மீன்ஸ் அதே நேரத்தில் அழகாக இருக்கணும். காதல் மட்டும்தான் இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அது. அப்போ ரொம்ப கிரேட் சாய்ஸ் ஆக்சுவலி அந்த படத்தில் அவங்க த்ரிஷாவை செலக்ட் பண்ணது. ஏன் அந்த படம் மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் ஓடலன்னு நினைக்கிறீங்க? அந்த கேரக்டர் அந்த ஆர்டிஸ்ட் கிடைக்கல அவங்களுக்கு. இதே டைரக்டர் வேற லாங்குவேஜ்ல எடுத்து ஓடலே. மற்ற டைரக்டர் ரீமேக் பண்ணா ஓடாம போச்சுங்கிறது வேற. சேம் டைரக்டர் வேற லாங்குவேஜ்ல எடுத்து ஓடலன்னா இப்படி ஒரு முக பாங்கு உள்ள ஒரு நடிகை இல்லை இந்த ஒரு ஆர்டிஸ்ட். இதே படத்தை இப்போ மற்ற லாங்குவேஜ்ல ஓடாம போற லாங்குவேஜ்ல த்ரிஷா வச்சு எடுத்து தான் ஓடி இருக்கும். அந்த கேரக்டர் தான் படமே வந்து நானும் உங்களை கேரக்டர் தான். மற்றபடி நம்மால் விஜய் சேதுபதி ஒன்று பண்ணிருப்பாருங்கிறது அது வேற. பட் இவங்களை சுத்தி தானே. ஸோ அவங்க அதை கேரி பண்ண விதம், அதுக்கேற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸ். நீங்க இது வெறுமனே ஒரு டைரக்டர்ஸோட டச் மட்டும் கிடையாது. இப்படி இதுதான் ஃபீலுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும்ல. கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு டைரக்டரோட விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களும் மெனக்கெட்டு பண்ணால் மட்டும்தான். ரொம்ப கத்தி மேலே நடக்கிற படம் தான் அது. ஆக்சுவலி சின்னதாக மிஸ் ஆயிருந்தால் அது அவுட். அது ரொம்ப ரிஸ்கியான படம். அந்த கேரக்டரை நியாயப்படுத்தினது த்ரிஷா தான்.